Hey coders, welcome back to Code with Hindu. This is day 19 of automating pipelines with data jobs, Databricks jobs. Like first நம்ம ஜாப்ஸ்னா என்ன பார்ப்போம், ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தானே, அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஜாப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். லைக் பைப்லைன்ஸ் ஆல்சோ த ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, ஆட்டோமேட்டிக் அண்ட் பைப்லைன்ஸ்னால் ஒரு மேனுவலாக ஒரு நோட் புக் ரன் பண்ண வேண்டாம், பைப்லைனை ஆட்டோமேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், நம்ம சூப்பர் மார்க்கெட் அனலைஸ் வச்சு பார்க்கறதுனால சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ரோ இருக்குது, ஒரு ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னா அந்த ஷெல்ஃபில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்கேஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நோட் பண்ணி நம்மளா போய் அதை லோட் பண்ணணும். ஆர்எல்ஸ் புதுசாக ஏதாவது ஐட்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஷெல்ஃபில் அதுக்கான இடத்த கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும், அந்த ஷெல்ஃபை வந்துட்டு அப்டேட் பண்ணணும். இதுதானே ரெண்டு மெயின் ப்ராசஸ். அது ரெண்டுமே வந்துட்டு ஒரு மேனுவலாக ஒரு ஒர்க்கர் போயிட்டு செக் பண்ணுறதுக்கு பதிலாக, இல்லை ஒரு மேனேஜர் வந்து செக் பண்ணி ஒர்க்கர் கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மேனேஜர் ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கன்வேயர் பெல்ட். கன்வேயர் பெல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், இது வந்துட்டு பாசிபிளா அப்படின்னு கேட்டால் ஸ்லைட்லி பாசிபிள் இஃப் இட் இஸ் இமேஜினரி. லைக் கன்வேயர் பெல்ட்டில் என்னோட ஸ்டோர் ரூமுக்கும் என்னோட ஷெல்ஃபுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிங்க் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் என்னோட ஷெல்ஃபில் ஏதாவது ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை ஐட்டம்ஸ் வந்துட்டு இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னோட கன்வேயர் பெல்ட் என்ன பண்ணணும், டைரெக்டாக போயிட்டு ஸ்டோர் ரூமில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஷெல்ஃபுக்கு வந்துட்டு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் மேனுவலாக ஒரு மேனேஜர் வந்துட்டு ஒர்க்கர் கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கன்வேயர் பெல்ட் அதுவே அனலைஸ் பண்ணி அதை வந்துட்டு ஜாப் ரன் பண்ணுறது இல்லையா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் அது வந்துட்டு அது பண்ணுது. ஸோ ஒர்க்கர் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். அதே மாதிரி தான் கோடர்ஸான நம்ம டெய்லி போயிட்டு நோட் புக்கை ரன் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும், அது பாட்டுக்கு தானாக ரன் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியர்ஸை நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டோம். இதில் நோட் புக் ரன்னிங் ப்ராசஸையும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாப்ஸ் அண்ட் பைப்லைன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜாப்ஸோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 டைப்ஸில் சொல்லலாம். எப்படி எப்படி அப்படின்னா, நான் வந்துட்டு ஐட்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்வேயர் பெல்ட்டுக்கு நானாக கூட ஃபீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கன்வேயர் பெல்ட் தானாகவே ரன் ஆகலாம். அதுவாக ஸ்கெடியூல் பண்ணிட்டோன்னா தானாக ரன் ஆகிக்கும். இன்கேஸ் ஸ்கெடியூல் பண்ணல, எனக்கு வந்துட்டு அந்த ஐட்டம் வந்துட்டு காலியாகவே மாட்டேங்குது, அதனால் நான் எப்போல்லாம் வந்துட்டு காலி ஆகுதோ நானாக பார்த்து போய் எடுத்துகிட்டு வான்னு மட்டும் சொல்கிறேன், அதுவாக எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம். எப்படின்னா, ஒரு ஒர்க்கர் வந்துட்டு செக் பண்ணிட்டு போயிட்டு ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி அடுக்கிறதுக்கும் ஐட்டம் இல்லைன்னு மட்டும் சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. கொஞ்சம் ப்ராசஸை ரெடியூஸ் பண்ணுறது. அதே மாதிரி தான் நான் ஜாபை நோட் புக்கில் வந்துட்டு கோடாக எழுதலாம். இல்லை அப்படின்னா கோட் இல்லாமல் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும், ஜாபை ஆட்டோமேட்டும் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த டூ மெயின் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். கிளாசிஃபிகேஷன் சொல்ல முடியாது, ஹவ் இட் ரன்ஸ், ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேனுவல் ப்ராசஸ். நான் வந்துட்டு சொல்கிறேன், இந்த ஐட்டம் வந்து காலி, அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம நோட் புக் கோட் எழுதுகிறோம். அந்த நோட் புக் கோட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்துட்டு விஷுவலாக பார்க்கலாம், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. லைக் ஒரு பேரண்ட் நோட் புக் இருக்குது அண்ட் தென் சைல்ட் நோட் புக் இருக்குது. பேரண்ட் நோட் புக்ங்கிறது ஒரு ஜாப், ஒர்க்கர் வந்து சொல்கிறது காலி அப்படின்னு சொல்கிறது மட்டும். சைல்ட் நோட் புக்குங்கிறது அந்த கன்வேயர் பெல்ட். ஸோ அந்த கன்வேயர் பெல்ட்டே மற்ற எல்லா ப்ராசஸும் பார்த்துக்கும். இது ஆக்சுவலி இந்த வீடியோ நான் வந்துட்டு ஏற்கனவே எடுத்தேன். ஸோ என்னோட ஜாப்ஸ் அண்ட் தென் பைப்லைன்ஸ் எல்லா கோடும் வந்து ரன் ஆகிருக்கும். ஸோ எப்படி ரன் ஆகுங்கிறத ப்ராசஸை மட்டும் பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நான் வாய்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பண்ணுறேன். ஐ மீன் நான் வந்துட்டு என்னால் கோடை ரன் பண்ணி காமிக்க முடியுமான்னு தெரில. இன்கேஸ் இஃப் பாசிபிள் நான் வந்து கோடை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி பேரண்ட் நோட் புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா dbutils.notebook.run அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுக்கும். அந்த நோட் புக்கை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்,
அந்த நோட்புக் டாட் ரன் அப்படின்னா அந்த நோட்புக் ரன் பண்றதுக்கான கமெண்ட் தான் வந்துட்டு dbutils.notebook.run. இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஜாப்ல பேராமீட்டர்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணதை யூஸ் பண்ணி நோட்புக்கில் வேல்யூஸ் கொடுத்து என்ன பண்ணணும், எனக்கு மற்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கணும். லைக் நான் என்னோட பேராமீட்டர்ஸ் என்னென்னு கொடுக்கலாம், இன்புட் பாத் கொடுக்கலாம், அவுட்புட் பாத் கொடுக்கலாம், டேட் கொடுக்கலாம், அண்ட் தென் வாட் எல்ஸ் நோட்புக் நேம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும், அந்த வேல்யூஸை இந்த சைல்டு நோட்புக் எடுத்துக்கும். இப்போ எப்படின்னா ஒர்க்கர் வந்துட்டு கன்வேர் பெல்ட் இதை சொல்றாங்க ஆப்பிள் காலி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கன்வேர் பெல்ட் என்ன ஐட்டம் காலி அப்படிங்கிறத ஒரு பிளாங்க் ஸ்பேஸா வச்சுக்கும். அந்த பிளாங்க் ஸ்பேஸ்ல இப்போ ஆப்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா ஆப்பிளை ஃபில் பண்ணிட்டு ஆப்பிளை மட்டும் போய் எடுத்துட்டு வரும். ஒய் ஏன் நான் வந்துட்டு கன்வேர் பெல்ட்டுக்கு இன்பில்ட்டா ஆப்பிள் எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னா பிகாஸ் எனக்கு ஆப்பிள் மட்டும்தான் காலி ஆகுமா, கிடையாது இல்லையா. அந்த ஒரு கன்வேர் பெல்ட்டை வச்சு நான் பல வேலைகளை வாங்கிக்கலாம். லைக் ஆப்பிள் எடுத்துட்டு வரலாம், ஆரஞ்சு, கிரேப்ஸ், எனிதிங். கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் நான் நோட்புக்கு பேராமீட்டர்ஸ் ஏன் பாஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஒரு நோட்புக் வச்சு என்னால பல கோட்ஸை ரன் பண்ண முடியும், பல டேபிள்ஸ் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட நான் வந்து ஒரு 5 சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனர் அப்படின்னா 5 சூப்பர் மார்க்கெட்டுக்கும் எல்லா சேல்ஸையும் நான் ஒட்டுக்கா எடுக்க மாட்டேன், தனித்தனியாக எடுப்பேன். அப்போ தான் வந்துட்டு என்னால் சூப்பர் மார்க்கெட்டோட ரன்னிங் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டோட டேட்டாஸை வந்துட்டு ஃபீட் பண்ணி அதுக்காக தனியாக ஒரு டெல்டா டேபிள் எழுதலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஃபீட் பண்ணி டெல்டா டேபிளை தனியாக எழுதலாம். அந்த மாதிரி நான் 5 டெல்டா டேபிளை ஒரே நோட்புக்கில் என்னால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்னால் பேராமீட்டர்ஸை ஏன் நான் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு நோட்புக்கை யூஸ் பண்ணி என்னால் பல கோட்ஸ், அதாவது பல டெல்டா டேபிள்ஸை என்னால் கிரியேட் பண்ண முடியும். எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கோட் டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ எதுக்காக பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த சைல்டு நோட்புக் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை லோட் பண்ணும். லோட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே டே 17ல் பார்த்தோம், டேட்டா பிரிக்ஸில் ஃப்ரீ எடிஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்பார்க் வந்துட்டு லோட் பண்ணாத காரணத்தினால் வி ஆர் யூஸிங் பாண்டாஸ் யூஸ் பண்ணி நோட்புக்கை ரீட் பண்ணிட்டு அண்ட் தென் பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேமை ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா the same process applies here but in the different code format. அதை வந்துட்டு கோட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும், நல்லா டிஃப்ரென்ஸ் புரியும். நெக்ஸ்ட் இப்போ அதே தான் இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் ஃபைல் ரீட் பண்ணுறேன் அண்ட் தென் பாண்டாஸ் பைத்தான் டேட்டா ஃப்ரேமாக ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறேன். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரன் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் என்னென்ன பண்ணுறேன், டு டேட், ஃபில்டர், ட்ராப் டூப்ளிகேட்ஸ், ஏன் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குல்ல டே 17ல் பார்த்த மாதிரி? எஸ், சேம். ஒய் நான் ஏன் வந்துட்டு சேம் டேட்டாவை யூஸ் பண்ணுறேன், சேம் சிஎஸ்வி ஃபைலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக கிடையாது. ஐ மீன் எனக்கு புது சிஎஸ்வி ஃபைலை கிரியேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. பட் பிகாஸ் ஆஃப் மேஜர் இஷ்யூ லைக் நான் ஜாப்பை வந்துட்டு தனியாக ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கும் என்னோட நோட்புக்கை தனியாக எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த சேம் வேல்யூஸை நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் என்னோட அவுட்புட்டை வந்துட்டு கொடுத்துரும். இந்த அவுட்புட் கொடுக்குற வரைக்கும் எனக்கு கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், என்னோட dbutils.notebook.exitல சக்ஸஸ்ன்னு முடியும். நோட்புக் வந்து கடைசியாக எண்ட் ஆகும்போது சக்ஸஸ்ன்னு முடிச்சு அதோட அவுட்புட் ஃபார்மேட்டை கொடுக்கும். அண்ட் தென் அவுட்புட் ஃபார்மேட் எப்படியா இருக்குங்கிறது நாம தான் டிசைட் பண்ணோம். இன்கேஸ் சிஎஸ்வி ஃபைலாக ஸ்டோர் பண்ணணும்னா என்னோட லொக்கேஷன் கொடுப்பேன், ஆர்எல்ஸ் டெல்டா டேபிள் தான் வந்துட்டு நம்மளோட மெயின் கோலே. ஸோ நான் டெல்டா டேபிளை தான் கிரியேட் பண்ணுறேன். அது வந்துட்டு ஒரு கேட்டலாக்குள்ளே யூனிட்டி கேட்டலாக் கூட வந்துட்டு சேவ் ஆயிடுது. நம்ம யூனிட்டி கேட்டலாக் வந்துட்டு முன்னாடியே பார்த்தோம். யூனிட்டி கேட்டலாக் இஸ் அ ப்ரீமியம் ஃபீச்சர் இன் த Databricks. So it gives all the informations like all the access controls வந்துட்டு இந்த யூனிட்டி கேட்டலாக்ல இருக்கிறதுனால இது கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீச்சர். ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரீ எடிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரீ எடிஷன்லேயே நம்ம கோட் வந்துட்டு ஃபுல்லாக ரன் பண்ணியிருப்போம்.
நம்மளோட ப்ராசஸ் ஃபுல்லாக புரிஞ்சதுனால வில் கோ டு இன்சைட் த கோட். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஜாப்ஸ் அண்ட் பைப்லைன்ஸ் தான் வந்துட்டு எடுத்து வச்சிருந்தேன். திஸ் இஸ் த லாஸ்ட் திங். ஆக்சுவலி நான் அதை உங்களுக்கு புதுசாக க்ரியேட்டும் பண்ணி வச்சுருந்தேன். பட் நம்மளோட டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நீட் 19 ஜாப் டெஸ்ட்டுங்கிறது தான் என்னோட ஜாப் ரன் பண்ணுறதுக்கான query. அதில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி என்னோட அவுட்புட் ஃபார்மேட், ஐ மீன் இந்த அவுட்புட் ரிசல்ட் எனக்கு சக்ஸஸ் ஆயிருக்கா, ரன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஷோ பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிளை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் நான் dbutils.notebook.run யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நோட் புக்கை ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட் தான் வந்துட்டு dbutils.notebook.run. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா நோட் புக்கோட பாத், என்னோட நோட் புக்கோட பாத் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். இட் இஸ் கோட் வித் இன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் பாத். ஆஃப்டர் நான் என்ன பண்ணுறேன்னா டைம் அவுட் செஷன். ஏன் அப்படின்னா வி ஹாவ் சம் டெட்லைன்ஸ். நான் வந்துட்டு இப்போது இந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் 2 in the morning. பட் வை நான் இது எடுக்கிறேன் அப்படின்னா பிகாஸ் நான் ஐ வாண்ட் டு அப்லோட், ஐ ஹாவ் சம் டெட்லைன்ஸ். லைக் நான் மத்தியானம் 2 மணிக்குள்ளே வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே அப்படின்னா நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கணும், வீடியோவில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு எடுத்துருக்கணும், அந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கணும். வி ஹாவ் ஸோ மெனி ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ரைட்? அந்த எல்லா ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸும் நான் அந்த டெட்லைனுக்குள்ளே முடிச்சாகணும். அப்போ தான் வந்துட்டு எனக்கு என் ப்ராடக்ட் கிடைக்கும். இன்கேஸ் அந்த 2 o'clock வீடியோக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 3 o'clock 4 o'clock ஆகுது அப்படின்னா என்னால் அந்த நாளுக்கான வீடியோ போடவே முடியாது. ஐ மீன் டெக்னிக்கலாக போட முடியும், ஆனால் இந்த கேஸில் 300 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு இந்த ஜாப் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா, ரன் ஆக போகுது அப்படின்னா டைம் ரன் அவுட் எரர் வந்துடும். ஸோ அந்த 300 செகண்ட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு அந்த ஜாப் முடியணும் அப்படிங்கிற டெட்லைனை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஆஃப்டர் தட் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் நம்மளோட பேராமீட்டர்ஸ் அண்ட் கீ வேல்யூ பேர்ஸில் நம்மளோட பேராமீட்டர்ஸை கொடுக்குறேன். வை பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், பிகாஸ் டு பி மோர் டைனமிக். ஸோ நான் இன்புட் பாத் என்னங்கிறது கொடுக்குறேன், அவுட்புட் பாத் அண்ட் டேட். இன்புட் பாத் ரொம்ப முக்கியம். நம்மளோட சிஎஸ்வி ஃபைல் ஆனது எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனோட பாத்தை வந்து நான் கொடுக்குறேன். here see book1.csv என்னோட ஒர்க் ஸ்பேஸில் இருக்குது. ஒர்க் ஸ்பேஸில் யூசரில் ஒர்க் ஸ்பேஸ் யூசர்ஸ் codewithindu@gmail.com அண்ட் தென் book1.csv. இங்கே நான் வந்து ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவை கொடுக்கணும், இன்சர்ட் பண்ணோன்னா எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறதுக்காக நான் வந்து கொடுக்கல. நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு நோட் புக்கில் பார்ப்போம். ஹியர் இப்போ வந்துட்டு இன்புட் பாத் மட்டும் இது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பட் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக ஒர்க் ஸ்பேஸ் நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபுல் என்டையர் நோட் புக் பாத்தை வந்துட்டு ஐ மீன் சிஎஸ்வி ஃபைல் பாத்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஆஃப்டர் அவுட்புட் பாத் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டெல்டா டேபிள் தான், பட் நான் இங்கே ஒரு நோட் புக் பாத் மாதிரி கொடுத்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா நான் இதை யூஸே பண்ணல. ஸோ யூஸ் எப்படி பண்ணுறோம் இந்த அவுட்புட் பார்த்து அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆஃப்டர் டேட் வந்துட்டு எந்த டேட்டில் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரிண்ட் கொடுத்து என்னோட ரிசல்ட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணோம். இப்போது இது ரன் ஆகி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பைப்லைன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு டியூரேஷன் வந்துட்டு 16 செகண்ட்ஸ் தான் ஆச்சு. வை? பிகாஸ் நான் ஏற்கனவே ரன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் திரும்ப ரன் பண்ணும் போது லேசி எவாலுவேஷன் காரணமாக எனக்கு டியூரேஷன் வந்து ரொம்ப 16 செகண்ட்ஸ் தான் இருக்குது. யூஸ்வலாக 16 செகண்ட்ஸா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பிகாஸ் நம்ம ரீட் பண்ணணும், எல்லாத்தையும் மாற்றணும், அதெல்லாம் இருக்கும் இல்லையா. நம்ம கேட்சே இருக்கிறதுனால நம்மளுக்கு டியூரேஷன் வந்துட்டு செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் ஆகிடுது. இது ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ரன் பண்ணும் போது ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த dbutils.notebook.run வந்துட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் என்னோட நோட் புக்கை தேடி போகும். என்னோட நோட் புக் என்னது? இது. இந்த நோட் புக்கை தேடி போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் பேராமீட்டர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த பேராமீட்டர்ஸை இன்சர்ட் பண்ணும். அது எப்படி கிரியேட் பண்ணோம், எப்படி வந்து வேல்யூஸ் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லைக் ஹியர்
நம்ம வந்துட்டு பேராமீட்டரை செட்டப் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பாக்ஸ்லாம் தேவை, பேராமீட்டர்ஸ்க்கு நேம் நான் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், dbutils.widgets.text இன்புட் பாத்தை வந்துட்டு எம்டியாக வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்புட் பார்த்துருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு எம்டியாக இருக்கும், எதுவுமே இருக்காது. இதை வந்துட்டு இப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். இன்கேஸ் நான் கோடாக வேண்டாம், நான் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஒரு புது பேராமீட்டரை கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்மளால ஃபைல்ஸில் போய் பண்ண முடியும். பட் ஃப்ரீ எடிஷனில் வந்துட்டு அந்த ஒரு ஆக்சஸ் வந்துட்டு எனக்கு கிடைக்கல. ஸோ வந்துட்டு என்னால் அதை பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட்டாக கொடுத்தா தான் வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும், இல்லை அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்காது. ஸோ நம்ம தேட வேண்டாம். ஆஃப்டர் நான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இது கீ, இது வந்துட்டு வேல்யூஸ், இன்புட் பாத், அவுட்புட் பாத், டேட்டுங்கிறது எல்லாமே வந்துட்டு கீஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வேல்யூஸ். இப்போ இந்த வேல்யூஸை நான் ஃபில் பண்ணணும். அந்த வேல்யூஸ் வந்துட்டு நான் எங்கேருந்து எடுப்பேன் அப்படிங்கிறதுனா இந்த ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, சாரி இங்கே இருக்கு, இந்த ஜாப் இருக்கு இல்லையா, இந்த ஜாபோட வேல்யூஸ், இது கீ, இதோட வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ரீச் ஆகும். ஓகேயா, ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூஸை எடுத்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இன்புட் பாத், அவுட்புட் பாத், டேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்குது. இப்போ இது வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆஃப்டர் இப்போதான் வந்துட்டு மெயின் பிக்சர் டேட்டா ப்ராசஸிங் வந்துட்டு நடக்குது. இந்த டேட்டா ப்ராசஸிங்ல என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், இம்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் லோட் பண்ணணும் இல்லையா, லோட் பண்றதுக்கு இன்புட் பாத் என்ன, அதாவது என்னோட சிஎஸ்வி ஃபைலோட பாத் என்ன அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு நான் ஒரு வேரியபிள்ல தான் இருக்கு, ஆனா ஒரு புது வேரியபிள்ல போடுறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்லாஷ் ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கல. வை, நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டா எப்படி ஆட் பண்றதுங்கிறதுக்காக நம்ம எஃப் ஸ்ட்ரிங்கை வச்சு ஆட் பண்றோம். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எஃப் ஸ்ட்ரிங் வந்துட்டு என்ன யூசேஜ் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக போய் சர்ச் பண்ணி பாருங்க. இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். லைக் நான் கூட வேற என்னென்னோட டெஃபினேஷன் அடிச்சுட்டு இருந்தேன். பட் எஃப் ஸ்ட்ரிங் ஹாஸ் எ யூனிக் ஃபங்க்ஷன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணதுனால தான் என்னால் ஃபுல் பாத்தை வந்துட்டு கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு. கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அதை வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட டேபிள் நேம் தான், என்னோட என் பாயிண்ட் என்ன, டெல்டா டேபிள். டெல்டா டேபிளோட டேபிள் நேம் வந்துட்டு கொடுத்துருக்கணும் இல்லையா. நான் இந்த ஜாப்ல வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் நான் டேபிள் நேம் நோ, என்னோட அவுட்புட் பாத் தான் கொடுத்துருக்கேன். இந்த அவுட்புட் பாத்லேருந்து நான் என்ன பண்ணணும், டேபிள் நேமை எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ணி அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், என்னோட டேபிள் நேமை தனியாக எடுக்கிறேன். லைக் என்னோட பாத்தில் பேஸ் நேம், அதாவது லாஸ்ட்ல இருக்க ஃபோல்டர் நேமை என்ன பண்ண, டேபிள் நேமாக கன்சிடர் பண்ணிக்கோ. கன்சிடர் பண்ணி அந்த டேபிள் நேமை என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணி டெல்டா டேபிளை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த லைன்ஸ். லைக் த பேஸ் நேம்னா த லாஸ்ட் பார்ட், த லாஸ்ட் ஃபோல்டர், அந்த லாஸ்ட் ஃபோல்டரோட வேல்யூ, அந்த அவுட்புட் பாத்தில் இருக்கிற லாஸ்ட் ஃபோல்டரோட வேல்யூவை எடுத்து டேபிள் நேம்ல ஸ்டோர் ஆயிக்கும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட யூனிட்டி கேட்டலாகோட லொகேஷன் ஒர்க் ஸ்பேஸ் டாட் டிஃபால்ட். லைக் ஹியர் சி, என்னோட கேட்டலாக்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ், ஒர்க் ஸ்பேஸ்ல டிஃபால்ட்ல எனக்கு வந்துட்டு ரன் ஆயிருக்கணும். நான் இப்போ வந்துட்டு ஷோ பண்ணல, டிஃபால்ட்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு செட் ஆயிருக்கணும். இப்போ செட் ஆயிடுச்சு. அதை வந்து நான் ஃபுல் டேபிள் நேமா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் இந்த என்னோட சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்றேன். அந்த சிஎஸ்வி ஃபைலோட பாத் என்னவா இருக்கும், இப்போ இங்க ஃபுல் இன்புட் பாத்தா இருக்கும். அதை பாஸ் பண்ணி நான் சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றேன். ஆல்ரெடி ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். வித் காலம், ஃபில்டர், ட்ராப் டூப்ளிகேட்ஸ் யூஸ் பண்ணி கிளீன்டு ஃபோல்டர்ஸ், கிளீன்டு ஆர்டர்ஸ், டிஎஃப்ங்கிற ஒரு டேட்டா ஃப்ரேமை என்ன பண்றேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமை டெல்டா டேபிளா சேவ் பண்றேன். கிளீன்டு ஆர்டர்ஸ் டிஎஃப் ரைட் ஃபார்மேட் டெல்டா டாட் மோட் ஓவர் ரைட் சேவ் ஆஸ் டேபிள்
ஃபுல் டேபிள் நேம். லைக் என்னது டெல்டா ஃபார்மேட்டில் சேவ் பண்ணேன், அதை ரைட் பண்ணணும். அண்ட் தென் மோட் எப்படி இருக்கணும், அப்டேட்டிங்காக இருக்கும். ஸோ ஓவர் ரைட் பண்ணணும். டாட் சேவ் ஆஸ் டேபிளாக சேவ் பண்ணு. டேபிளோட நேம் என்ன, பேஸ் நேமாக நம்ம எடுத்து டேபிள் நேம் கொடுத்து அண்ட் தென் பார்த்த கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் டேபிள் நேம்னு சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த ஃபுல் டேபிள் நேம் தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், நீ கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன், எனக்கு இது ரன் ஆச்சா இல்லையாங்கிற ஸ்டேட்டஸ் தேவை இல்லையா. அந்த ஸ்டேட்டஸ்க்காக dbutils.notebookோட ஸ்டேட்டஸ் என்ன, எக்ஸிட் ஆகும்போது இந்த வேல்யூஸை நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். அப்போ சக்சஸ் டேட்டா ரிட்டர்ன் டு ஃபுல் டேபிள் நேம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லணும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் திங் அவுட்புட். இப்போ என்ன ஆயிடுச்சு, டேட்டா ரிட்டர்ன் டு ஒர்க் ஸ்பேஸ் டிஃபால்ட் ஆர்டர்ஸ் டெல்டா. கரெக்டா. இப்போ டிஃபால்ட்ல போயிட்டு ஆர்டர்ஸ் டெல்டாவில் போயிட்டு என்ன பண்ணோம், வேல்யூஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ என்னோட வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்கு, ஆர்டர்ஸ் டெல்டாவில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வில் ஜென்ரேட் தி ஜாப்ஸ். ஜாப்ஸை தான் வந்துட்டு இப்படி தான். இப்போ நான் இதை ரன் பண்ணால் மட்டும் போதும், எனக்கு என்ன ஆகும், இந்த நோட் புக்கை ரன் பண்ணி எனக்கு ஸ்டேட்டஸ் என்னன்னு கொடுத்துரும், அப்புறம் எப்போ பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துரும், அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதையும் கொடுத்துரும். ஏன் வந்துட்டு அங்கே ஆர்டர்ஸ் டெல்டான்னு மட்டும் இருந்துச்சு, இங்கே வந்துச்சு ஆர்டர்ஸ் டெல்டா ஜாப்னு இருக்கு அப்படின்னா, பிகாஸ் இதை வந்துட்டு நான் ஜாப் ரன் பண்ணுறதுக்கு, ஐ மீன் இந்த எக்ஸிக்யூஷன், நான் ஜாப்ஸ் அண்ட் பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணி ஜாப்ஸ் ரன் பண்ணும்போது நான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக ஜாப்னு கொடுத்தேன். பட் நான் என்னால் வந்துட்டு இதை ரன் பண்ண முடியாது. வை, பிகாஸ் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் நிறையா வந்துடும், அதுவும் இல்லாமல் எரர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நான் உங்களுக்கு வந்துட்டு கோட் டெஃபினிஷன் மட்டும் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது ஒரு ஃபுல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன், பட் பை மிஸ்டேக் everything happened. Okay, next நான் வந்துட்டு ஒரு ஜாப் ரன் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு ஜாபை கிரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே வந்துட்டு ஜாபை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். திஸ் இஸ் ரொம்ப ரீசெண்ட். இதில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நான் ஸ்கெடியூல்ஸ் யூஸ் பண்ணலை, அண்ட் தென் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றதில் வந்துட்டு நான் ஸ்கெடியூல் யூஸ் பண்ணல. இதில் ஸ்கெடியூல் யூஸ் பண்ணாதது தான் இது. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் டேட்டாவை லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் டாஸ்கோட நேம் கொடுத்துட்டேன். நோட் புக் என்ன டைப்பில் இருக்குது, நோட் புக் டைப்பில் இருக்குது. அது வேறு என்னென்ன இருக்குது, எஸ்கியூஎலா, பைத்தான் ஸ்கிரிப்டா, ஜாரா, ஜாபா, இந்த மாதிரி என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கணும். நான் வந்துட்டு இதை என்ன பண்ணியிருக்கேன், நோட் புக் டைப்பில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் புக் தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட் சோர்ஸ் வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸில் என்னோட நோட் புக் பார்த்து என்னங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, இது வந்துட்டு என்னோட நோட் புக், அந்த கீ வேல்யூஸ், இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஜாபோட, ஐ மீன் அந்த நோட் புக்கோட நேம். ஆஃப்டர் கம்ப்யூட்டரில் வந்துட்டு சர்வர்லெஸ் கொடுத்துருக்கேன், என்விரான்மெண்ட் நோட் புக் என்விரான்மெண்ட், அண்ட் தென் பேராமீட்டர்ஸ் என்னங்கிறத நான் வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் நான் இங்கே பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, வை, பிகாஸ் நான் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்குறேன். லைக் நான் சொன்னேன் இல்லையா, 5 சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டோட டேட்டாஸை நான் ஒவ்வொரு ஜாபாக கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, ஒரு நோட் புக்கை யூஸ் பண்ணி இந்த ஜாப்ல இருந்து இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணும், அந்த நோட் புக் ரன் பண்ணி டெல்டா டேபிளை கிரியேட் பண்ணிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றுத்துக்கும் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக நானே கொடுத்துட்றேன். இந்த பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி எனக்கு அந்த நோட் புக் ரன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு, நான் வந்து டாஸ்க் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வேணுமா, ஏதாவது ட்ரிகர்ஸ் வேணுமா, அந்த மாதிரி என்ன தேவை அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், எனக்கு மெயில் வரணும், அப்போ மெயில் அட்ரஸ் என்னங்கிறத நான் கொடுக்கணும். அப்போ மெயில் அட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை டியூரேஷன் வார்னிங் பார்த்தீங்களா, ஸ்ட்ரீமிங் பேக்லாக், இது மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன பண்ணும், மெயில் வரும். யார் யாருக்கெல்லாம் மெயில் வரும் அப்படின்னா, இங்கே இருக்கு பார்த்தியா, கிரியேட்டர், ரன்னர்ஸ், யாரெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு டேக் பண்ணி வச்சுருக்கோமோ, யாரெல்லாம் தேவை பெர்மிஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோமோ, அட்மின்ஸ், அப்புறம் ஓனர், அதுக்கப்புறம் இன்னும் யார் தேவையோ அவங்களெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு என்ன பண்ணும், இமெயில் ட்ரிகர் ஆர் எனி ட்ரிகர்ஸ், நான் என்ன ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்கேனோ அந்த ட்ரிகர் வந்துட்டு கொடுத்து
எனக்கு வந்து சொல்லும் இந்த மாதிரி ஜாப் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஸோ செக் இட் அவுட், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக பாருங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றதுக்கு தான் வந்துட்டு இந்த இமெயில் இருக்கு. லைக் என்னோட கன்வேயர் பெல்ட்டுக்கு வந்துட்டு நான் ஆப்பிள்னு சொன்னதுக்கப்புறம் ஆப்பிள் வந்துட்டு என்னோட ஸ்டோரில் இல்லை, என்னோட ஸ்டோரேஜில் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரு அலர்ட் வந்துட்டு கொடுக்கும் மேனேஜர்கிட்ட ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஆர் எல்ஸ் என்னால் டேட்டா ஐட்டம் வந்துட்டு ஃபைன் பண்ண முடியல, ஆப்பிள் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அஃப்கோர்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கர் கிட்ட சொல்லிட்டு ஒர்க்கர் வந்துட்டு என்ன பண்ணுவார், அதாவது ஆஸ் கோடர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, போய் செக் பண்ணணும், நம்மளோட ஸ்டோரில் வந்துட்டு செக் பண்ணணும். எப்படியெல்லாம் இந்த ஃபெயிலியர்ஸ் நடக்கும் அப்படின்னா மேபி ஸ்கீமா வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்கலாம், ஆர் எல்ஸ் வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போது இருக்கிற காலம் நேம்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கலாம், ஆர் எல்ஸ் டேட்டா டைப் வந்துட்டு மாறி இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆர் எல்ஸ் நான் நோட் புக் நேமே வந்து மாத்திருக்கலாம். லைக் இங்க வந்து நான் கோட் வித் ரிசல்ட்னு கொடுத்துருக்கேன்னா நான் வந்துட்டு இங்க அதுக்கப்புறம் எனக்கு என்னடா இது, என்னோட யூடியூப் சேனல் பேர் வச்சிருக்கேனே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஜாப் டெஸ்டிங் அப்படின்னு மாத்திட்டேன் அப்படின்னா நான் ஐ ஷுட் சேஞ்ச் இட் ஹியர் டூ. ஆர் எல்ஸ் இது எப்படியா இருக்கும், இந்த நோட் புக் வந்துட்டு என்னால் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு வந்துடும். கரெக்டா? இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு ஜாப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நோட் புக்லயோ இல்ல ஜாப்ஸ்லயோ சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா வி ஷுட் திங்க், இந்த சேஞ்ச் பண்றதுனால வேற எங்கேயாவது பிரச்சனை வருமா, ஏதாவது மாறுமா. இட் இஸ் நாட் அ ஹியூமன் ரைட், அதுவா டிசைட் பண்ணி அதுவா திங்க் பண்ணி ஓகே உங்க சேஞ்ச் பண்ணிருக்கலாம் நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு செக் பண்ணாது. கன்வேயர் பெல்ட் வந்துட்டு ஆப்பிள் இல்லை அப்படின்னா ஆப்பிள் இல்லை தான், வேற ரூம்ல போய் ஆப்பிள் தேடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தோணுமா, கிடையாது இல்லையா. நானே போயிட்டு ஆப்பிள் இருக்கு அப்பனா நான் வந்துட்டு எடுத்து இந்த டேபிள்ல போடணும், ஐ மீன் அந்த ஸ்டோரேஜ்ல வைக்கணும் அப்படின்னா கன்வேயர் பெல்ட் எடுத்துக்கோ அப்படின்னு நானா சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏதாவது ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னா நானா போயிட்டு அந்த எரர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணணும், ஆர் எல்ஸ் நான் ஜாபை ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், அந்த ஜாப் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். கரெக்டா? இதுதான் வந்துட்டு ஜாப்ஸும் ஐ மீன் ஆட்டோமேஷன் அண்ட் மேனுவல் ப்ராசஸிங்கோட ப்ராசஸ். அண்ட் தென் இன்னும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, எஸ் ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ டெய்லி மார்னிங் வந்துட்டு நான் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்றேன். டெய்லி மார்னிங் வந்துட்டு கரெக்டா என்னென்ன நீ டெய்லி ஐ மீன் ஒரு ஷெல்ஃப் ஒரு ஐட்டம் காலியானாலும் நீ கன்வேயர் பெல்ட் நீ ஓடாத. நீ என்ன பண்ணு, டெய்லியும் காலையில 9 மணிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஷெல்ஃபையும் செக் பண்ணிட்டு ஐட்டம்ஸ் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், கன்வேயர் பெல்ட்டுக்கு கோட் எழுதி கொடுத்துட்றேன். நீ வந்துட்டு 9 o'clock டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரிகர் பண்ணிடுறேன், செட் பண்ணி வச்சிடுறேன். அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு மட்டும் அந்த கன்வேயர் பெல்ட் ஓடும். அது ரன் ஆகி என்னாகும், ஐட்டம்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணும். அதே மாதிரி நானும் இங்க ஸ்கெடியூல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புதுசா ஏதாவது ஒரு ஃபைலோ டேட்டாவோ, அதாவது புதுசா ஏதாவது ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ஸ்டோர் ரூமுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ செக் பண்ணி ரீஸ்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்ல டேபிள் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கு, ஷெல்ஃப் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கு, காலம் புதுசா ஆட் ஆயிருக்கு அப்படின்னா நீ வந்துட்டு என்ன பண்ணலாம், போய் செக் பண்ணலாம். இல்ல கண்டினியூஸ் டே ரொம்ப பண்ணிட்டே இருக்கணும், ஒன்ஸ் நீ பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை விடாம பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் கண்டினியூஸ். தட் there is always one active run and new run is created as soon as the previous one finished or when there are none. புரிஞ்சுச்சா? இந்த நியூ ரன் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஸ்கெடியூல் கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் அதுலயும் ரெண்டு இருக்கு, இன்டர்வல் என்ன ஸ்கெடியூல் என்ன. அதாவது ஒரு நாளைக்குள்ள எத்தனை நாளுக்குள்ள நீ வந்துட்டு அது வந்துட்டு ரன் பண்ணணும். அதாவது டெய்லி காலையில 9 மணிக்கு நீ செக் பண்ணணும் ஸ்டோர் ஃபுல்லா அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா டெய்லி ரன். அப்போ எவ்ரிடே. இல்ல எனக்கு வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீ செக் பண்ணு அப்படின்னு சொன்னா வீக்லி. நான் வந்துட்டு இங்க மாத்தலாம், எவ்ரி டேக்கு பதிலா எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி ஹவர், எவ்ரி மினிட் நான் சொல்லலாம். ஆஃப்டர் என்ன டைம் 9 மணிக்கு அது வந்து என்ன டைம் ஜோன் அப்படிங்கிறதையும் நான் கொடுக்கலாம். இது சொல்றதுக்கு அப்புறமேட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஸ்கெடியூல் ஆகி ட்ரிகர் வந்துட்டு நடக்கவும் செய்யும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும், எப்படி ரன் ஆகும், எனக்கு டெய்லி எனக்கு ரன் ஆகும். டெய்லி ரன் ஆகும்போது என்ன ஸ்டார்ட் டைம், என்ன என் டைம், என்ன ரன் ஐடி, இது எல்லாமே தெரிஞ்சிடும். நான் இங்க வந்துட்டு மேனுவலா ரன் பண்ணிருக்கேன் பிகாஸ் ஐ டிடன்ட் கிவ் தி ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ். அதனால நான் மேனுவலா போய் ரன் பண்ணிக்கிறேன். இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா
அக்கேஷ்னலாக டேட்டா வரும்போது நம்ம டெய்லியும் நம்ம ஃப்ரீக்வன்சி எஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏதாவது ஒரு ஓகே, இப்போ வந்துட்டு என்னோட சூப்பர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ரேராக தான் வந்துட்டு அதுலேருந்து எடுக்கிறாங்க. மற்றபடி வந்துட்டு அது எடுக்கல, அது எப்பயாவது தான் எடுக்கிறாங்க. டெய்லியும் வந்துட்டு அது காலி ஆகாது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? அதை நான் டெய்லியும் போய் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அது வந்துட்டு என்னோட டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட், கன்வேயர் பெல்ட் வேஸ்ட், அதுக்கோட எனர்ஜி வேஸ்ட், இது எல்லாமே வேஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்துட்டு நானா போய் விசிபிளாக சேஞ்சஸ் கண்டுபிடிக்கும் போது நான் கன்வேயர் பெல்ட் கிட்ட சொன்னா போதும். அப்போ வந்து மேனுவல் ப்ராசஸ். அப்போ நான் இந்த ஆட்டோமேஷன்லேயுமே ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணாமல் மேனுவலாக வந்துட்டு இங்கே ரன் ஆகும் இருக்கா, இப்போ ரன் ஆகும் கொடுத்தா போதும், அது ரன் ஆகிக்கும். இப்போ நம்ம இங்கே ரன் ஆகும் கொடுத்து பார்ப்போமா? இப்போ ரன் ஆகும் கொடுத்தனாலுமே எனக்கு என்ன ஆகும்? ரன் ஆகி இந்த லாக்ஸ் என்னங்கிறத கொடுக்கும். எப்போ வந்து ரன் ஆச்சு, எரர் என்ன வருதா இல்லையா, டியூரேஷன் என்ன, மேனுவலாக ரன் பண்ணியிருக்கோம், அதை புதுசாக ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போது ரன் ஐடி, அதோட ஸ்டார்ட் டைம் என்ன, இப்படி நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். அண்ட் தென் இந்த க்ரீன் அண்ட் ஃபைல்ஸ் இது வந்துட்டு எப்படி டியூரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட அந்த ஜாபோட ஃப்ரீக்வன்சிஸ், அதோட வேல்யூஸ் அண்ட் அதை பற்றி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வேணாம், எனக்கு வந்துட்டு நான் தெரியாமல் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் இதை பாஸ் கேன்சல் கொடுத்து கேன்சலும் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். லைக் பாருங்கள், முன்னாடி இருக்கிறது 19 செகண்ட்ஸில் ரன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. வை? பிகாஸ் நான் இது எப்போ ரன் பண்ணியிருக்கேன்? 1 மணிக்கு ரன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இப்போ 2:30 மணிக்கு ரன் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு வந்துட்டு என்னாகுது? கேட்சே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து புது லாக்ஸ் வந்துட்டு அது என்ன தோணுது? ஓகே, டேட்டா வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ வி ஹாவ் டு செக் ஆல் த திங்ஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? செக் பண்ணுது. நான் ஆக்சுவலி நான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல, திரும்ப உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் இது ஃபுல்லாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா சேஞ்ச் ஹேப்பன் ஆயிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணோம்? போய் செக் பண்ணோம். ஹியர் சி 1 minute 6 secondsல எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுவே நான் இன்னொரு டைம் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் டேக் லெஸ் டைம் தென் ப்ரீவியஸ் திங்ஸ். வை? இட் இஸ் பிகாஸ் லேசி எவல்யூவேஷன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் டைம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஏன்? எனக்கு வந்து கேட்சேல வந்துட்டு என்னோட மெமரி ஸ்டோர் ஆகிருக்கும். மெமரி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த வேல்யூஸை எடுத்துக்கும். எனக்கு ப்ரீவியஸாக 1 minute 6 secondsனால் அதை விட கம்மியாக தான் கிடைக்குமே தவிர அதை விட ஜாஸ்தியாக போகாது. எனக்கு பாதிக்கு பாதி டைம் கூட இல்லை, அதை விட கம்மியான டைம் தான் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்பார்க் பேக் எண்ட் ஒர்க்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்துட்டு ஜாப்ஸ் எப்படி வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணுறது, எப்படி வந்து ரன் பண்ணுறது, மேனுவல் ஜாப்ஸ் என்ன, இல்லை ஆட்டோமேட்டடாக ஜாப் பண்ணுறது எப்படி, ஒரு ஜாப் பைப்லைனை க்ரியேட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே வந்துட்டு இன்டெப்த் கான்செப்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக டெல்டா லைவ் டேபிள்ஸ் வீடியோ டே 17ஓட வீடியோ வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் அண்ட் ரன்ஸ் டே 19ஓட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக புரியும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்பார்க் ஒர்க்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் லீனேஜில் என்ன டேபிள் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னா எஸ், ஒரு டவுன் ஸ்ட்ரீம் டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. அந்த டேபிள் வந்துட்டு ரன் ஆயிருக்கு. அந்த டேபிள் எங்கே இருக்குது? ஒர்க் ஸ்பேஸ் டிஃபால்ட் ஆர்டர்ஸ் டெல்டா ஜாப் 1. இதில் வந்துட்டு என்ன இருக்குது? என்னோட டேபிளோட டேட்டா வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எஸ் அப்டேட்டட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணலாம்? ஜாப்ஸ்லேயே ஒரு இதுலேயே வந்துட்டு என்ன பண்ண முடியும்? என்னால் ஃபுல் வேல்யூஸையுமே என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃபில்டர்ஸ் ஏதாவது இருக்கா, எல்லாமே வந்துட்டு என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஹோல் ஜாப் pipelines works. என்னோட சாம்பிள் டேட்டாவை கூட நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த சாம்பிள் டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா கம்ப்யூட் வந்துட்டு செக் பண்ணோம். இப்போ சர்வர்லெஸ் கம்ப்யூட் வந்துட்டு அட்டாச் ஆகிட்டு இருக்கு. எஸ் அட்டாச்ட். இப்போது எனக்கு இந்த ஆர்டர்ஸ் டெல்டா ஜாப் 1ல் இருக்க டேபிள் ரோஸை வந்துட்டு பார்க்க முடியும். We have to wait some minutes because the wireless computer started. It is running. After that எனக்கு புக் 1ல் இருந்த CSV ஃபைலோட டேட்டாஸ் ரோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே தான் இங்கே கிடைக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் தாண்டி லைக் த டூ டேட் மாற்றினது,
அண்ட் தென் வேற என்ன ஃபில்டர் பண்ணது, அண்ட் தென் டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணது, இதெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு என்ன நடக்கும், எனக்கு வந்துட்டு டேட்டாவை காமிக்கும். எஸ் எனக்கு டேட்டா கிடச்சிச்சா, டூப்ளிகேட்ஸ் இல்லை, நல் வேல்யூஸ் இல்லை, எல்லாமே வந்துட்டு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்பார்க் ஒர்க்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவு த ஜாப் பைப்லைன்ஸ் ஆல்சோ ஒர்க்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு இதை முன்னாடியே பண்ணி வச்சுருந்தானா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நோ, பிகாஸ் இப்போ தான் நான் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு எப்போ வந்துட்டு அப்டேட் ஆயிருக்குங்கிறத சொல்லும். எஸ் 2 minutes ago the delta table got updated. இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு இந்த ஸ்பார்க்கோட பேக் அண்ட் ப்ராசஸ் அண்ட் ஜாப்ஸ் அண்ட் பைப்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆகுங்கிறது. த சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் த ஃபிசிக்கல் ஒர்க் ஸ்பேஸ் ஆல்சோ, த ஃபிசிக்கல் ஜாப் நோட்புக் ஆல்சோ. பட் ஐ கேனாட் ரன் பிகாஸ் ஆஃப் சம் டூப்ளிகேஷன் இஷ்யூஸ். அதனால் வந்துட்டு நான் இப்போதைக்கு இந்த ஒர்க் ரன் பண்ணலை. ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இந்த வீடியோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலேஜ் ஷேரிங்கிறது ஒரு பிக் மெயின் அண்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் திங், ஸோ தட் யூ கேன் ஆல்சோ லேர்ன் அண்ட் தே கேன் ஆல்சோ லேர்ன். Until then, bye from Code with Indu. Keep coding and keep sparkling. Bye, coders.